அற்புதங்கள், கேள்விப்படாத அதிசயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் பார்க்கும்படி, நம்மளை சுற்றிலும் இருக்கிற கண்கள் பார்க்கும்படி அந்த தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம் நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமா. ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல பாருங்க, தேவ பலனை குறிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பலப்படுத்துகிற கிருபை. எப்படி கிருபை நம்மை பலப்படுத்துகிறது, பலப்படுத்தும் கிருபைன்னு சொல்லி அந்த கிருபையை குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நான் ஏன் எழுதி போடுறேன் அப்படின்னா, எழுதி போடும் பொழுது பாருங்க, எப்பவுமே வசனத்தை கேட்கும் போது ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். அது ரொம்ப நல்ல பழக்கம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? அதையெல்லாம் அப்படியே நினைவூட்டலாம். அல்லது சொல்றாங்க, எழுதும் பொழுது மனசுல பதியுமா, எழுதும் போது என்ன பண்ணுமா, நம்ம சிந்தையில பதியுமா. பாருங்க, நிறைய இடங்கள்ல பாருங்க நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஆண்டோட வார்த்தைகள் வரும் பொழுது அதை எடுத்து வைக்காதனால சில நேரங்களில் கர்த்தர் நினைப்பூட்டுவார். இங்க இந்த தேவ மனுஷன் பேசின வார்த்தைய நீ எடுத்து பாரு, அல்லது அதை என்ன பண்ணு, அதை எடுத்து தியானி, அது உனக்கு இப்போ அது என்ன பண்ணு, உன்னோட இடைப்படும், அல்லது உனக்கு அது பலனா இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பேசுவார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில நேரம் நோட்ஸ் எடுத்திருந்தா எடுத்து பார்ப்போம். இந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்காத பட்சத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம அதை எடுத்து வாசிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடும். அப்படின்னா நம்ம எப்பவுமே வசனத்தை கேட்கும் போது எங்க போனாலும் ஒரு நோட்டும் ஒரு பேனாவை என்ன பண்ணணும்? கையில வச்சுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு முக்கியமான காரியங்களை சொல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளும். உங்கள்கிட்ட ஆண்டவர் இடைப்படுகிற காரியங்களை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கே பலனா இருக்கும். ஆமென். பாருங்க, நான் ஏன் இந்த வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுறோம், ஏன் யூடியூப் சேனல்ல போடுறோம்னா ஒன்னே ஒண்ணுதான். எப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறாரோ அப்பப்போ ஈஸியா என்ன பண்ணலாம்? யூடியூப் ஓபன் பண்ணி எனக்கு அந்த செய்தியை நான் என்ன பண்ணலாம்? கேட்டுக்கலாம். மறுபடியும் கேட்கிறேன். தேவன் உணர்த்தும் பொழுது அல்லது எனக்கு தேவைப்படுகிற பொழுது இது கேட்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் பொழுது அது கேட்கிறேன். கேட்கும் போது தேவ பலன் எனக்கு உண்டாகுது. ஆமென். கர்த்தர் அப்படிதான் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப கடந்த நாட்கள்ல பலப்படுத்தும் கிருபையை குறிச்சு நம்ம என்ன படிக்க தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எப்படி நம்மளை பலப்படுத்துறாரு. ஆமென். பலன் இல்லாம, கர்த்தருடைய பலன் இல்லாம இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு நாள் கூட வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆமென். கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தபோது உலகம் முழுவதும் அழிவு வந்தது. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் தப்பிச்சிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, நாம என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கிருமி வராம இல்ல, அந்த காத்து இங்க வீசாம இல்ல, என்ன ஒரே ஒரு அர்த்தம்னா கர்த்தருடைய பலன் நம்மை அதிகமாய் தாங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் என்ன பண்ணி இருக்குது? அந்த வியாதியிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து நாம ரட்சிக்கப்படும்படி, விடுதலையாக்கப்படும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாங்க? பலப்படுத்தி இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். அவர் பலன் அந்த பலவீனத்தை மேற்கொள்ள செய்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதனால வியாதியை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, வியாதியை குறிச்சு நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் நமக்கு பலன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு பலன் கொடுக்க, நம்மை பலப்படுத்த, நமக்கு சகாயம் பண்ண, நமக்கு உதவி செய்ய, ஆமென், நம்மை அரவணைக்க அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பாருங்க, கர்த்தரே நமக்கு பலனா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே நமக்கு பலனா இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய பலன். நமக்குள்ள இருக்கிறது யாருடைய பலன்? என்னுடைய பலன் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 4:13 என்ன வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசிங்க. 4:13 என்ன வாசிக்கிறோம்? தெரிஞ்ச வசனம் தான், சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. எந்த பலன் அடிப்படையில் சொல்றாரு? அவரு தேவ பலத்தின் அடிப்படையில சொல்றாரு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறது எதுங்க? கிறிஸ்துவின் பலன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவின் பலன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பலன் என்ன என்னப்படுதான்? எல்லாவற்றையும் செய்ய என்ன பண்ணுது? எனக்கு பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல, இதனால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இது நானெல்லாம் செய்ய தகுதியானவனா, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா?
இது என்னால இயலாதான் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்னே ஒண்ணு நினைவுபடுத்திக்கணும், கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள இருக்கிறபடினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். காலையில் எந்திரிக்கும் போது ஐயோ அம்மான்ட்டு எந்திரிக்கிறது இல்ல, எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்து எனக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரங்கள்ல பாருங்க, உடம்பு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், முந்தின நாள் நிறைய வேலை செஞ்சிருப்போம், அல்ல சரீர பலவீனம் இருக்கும், நம்மளால காலையில் எழும்பவே முடியாது, ஐயோ அம்மா அப்படின்ட்டு எந்திரிக்கிறது இல்ல, இல்லாட்டி புலம்பிட்டு மத்தவங்கள்ட்ட கோபப்பட்டுட்டு எரிச்சலா காமிச்சிட்டு அப்படி இல்லை. நம்ம ஒன்னே ஒண்ணுதான், என்னதான், கிறிஸ்துவின் பலன் என்னை தாங்கும், கிறிஸ்துவின் பலன் என்னை இடைக்கட்டும், கிறிஸ்துவின் பலன் எனக்கு போதுமானதா இருக்கும், கிறிஸ்துவின் பலன் எனக்கு சகாயம் பண்ணும், கிறிஸ்துவின் பலன் என்னை எல்லாவற்றையும் செய்ய என்னை என்ன பண்ணும், என்னை ஊக்குவிக்கும், என்னை உற்சாகப்படுத்தும். ஆமென். நீங்க எல்லாவற்றையும் செய்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றையும் செய்வீங்க. நான் எல்லாவற்றையும் செய்வேன். எப்படி? தேவ பலத்தினால. ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்களாகவும் எல்லாம் கூடுகிறதா இருக்கிறது. காரணம் என்னன்னா, தேவ பலத்தினால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவ பலத்தினால் எல்லாம் கூடும். சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பலன் வந்து அந்த பலவீனத்து மேல வரும் பொழுது அந்த பலவீனம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு உடம்பு சரியில்லை, ஏதாவது உடல் உறுப்புகள்ல பாதிப்பு, சரீரத்துல ஏதாவது பலவீனம்னா கவலையே படாதீங்க, கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆனா உங்களுடைய பலன் எனக்குள்ள வரும்பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும், அந்த பலவீனம் எல்லாம் ஓடி போயிடும், அந்த வியாதி எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா கர்த்தருடைய பலனை காட்டிலும் ஒரு பெரிய பலன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. வியாதி பெருசா, கர்த்தர் பெரியவரா அப்படின்னீங்கன்னா வியாதிக்கும் கர்த்தருக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆமென். வானம் எவ்வளவு உயரம் இருக்கு, பூமி எவ்வளவு தாழம் இருக்குது, ரெண்டுக்கும் அளந்து அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது. அவ்வளவு உயரம் தேவ மகிமை. தேவன் அவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவ்வளவு உன்னதமானவரா இருக்கிறாரு. அப்ப அவருடைய பலன் எப்படி இருக்கும் பாருங்க. உலகத்துல இதெல்லாம் பலன்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் கர்த்தருடைய பலவீனத்தை காட்டிலும் அதிக பலம் உள்ளதா இருக்கும். இந்த உலகத்துல பலவீனமா அதை காட்டிலும் கர்த்தருடைய பலன் அது அதிகமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலனுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது. ஆமென். பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு போய் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க எல்லாரும் வேதனையோடு இருந்தாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. ஒரு சாயங்கால நேரம் ஒரு கிராமத்துல அது வேதனையோடு இருந்தாங்க. இப்பவுமே சந்தோஷமா இருக்கிற குடும்பம். ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகளாம் சோர்ந்து போய் இருந்தாங்க. அப்போ ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க, ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ஏன் வேதனையோடு இருக்கிறீங்கன்னப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய். என்னது? என் கணவருக்கு இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கு பாஸ்டர். இந்த வியாதியில இருந்து இன்னைக்குதான் ரிசல்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட அது எத்தனையோ டெஸ்ட் எடுத்தேன் நாங்க. அவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாங்க. அந்த குடும்பம் நல்லா நம்மளை நேசிக்கக்கூடிய குடும்பம். ஆனா பாருங்க, அந்த குடும்பத்துல ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தாலும் கூட ஆமென், அவங்களுடைய அன்புனால ஸ்தோத்திரம், அந்த ஒவ்வொரு முறை அன்பா விசாரிப்பாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல குடும்பம் பாருங்க. ஆனா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலவீனம் வந்த பொழுது சோர்ந்து போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே இப்படி இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. ஒரு பெரிய வியாதி வந்துருச்சுன்னா திடீர்னு சொல்லி கேள்விப்படும் போது எப்படி இருக்கும்? பயமா தான் இருக்கும் இல்லையா? சோர்ந்து போயிடுவோம், கலங்கி போயிடுவோம். பாருங்க, அந்த குடும்ப தலைவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பலவீனம் வந்த பொழுது, அந்த கொள்ளை நோய் வந்த பொழுது குடும்பமே கலங்கி போயிட்டாங்க, குடும்பமே சோர்ந்து போயிட்டாங்க. என்ன செய்வோம், ஏது செய்வோம், இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பொழுது அந்த குடும்பத்துக்காக நான் அவங்க கண்ணீரோடு சொல்லும் போது அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஜெபிக்கலான்னு சொல்லி கண்ணு மூடும் போது என்ன சொல்லி ஜெபிக்க? இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதா, அல்லது கிறிஸ்துவின் அந்த சுகமளிக்கிற வல்லமையை சொல்றதா? டாக்டருடைய ரிப்போர்ட் காமிக்கிறாங்க, இதுக்கு தீர்வே கிடையாது, இதுக்கு மருந்தே கிடையாது, அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்பொழுது வேதனையோடு கூட தேவ சமூகத்துல அந்த குடும்பத்துக்காக கண்ணில மூடி ஜபிக்கிற அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்லி ஜபிக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, இவங்களுக்கு தேவை ஆறுதல் அல்ல, இவங்களுக்கு தேவை
தெய்வீக சுகம். அல்லேலூயா. தெய்வீக ஆரோக்கியம் தான் தேவை. ஆறுதல் சொல்லிட்டு போறது பெரிய காரியம் இல்லை. பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது அந்த இடத்துல தீர்வு கிடையாது. அவங்களுக்கு உடனடியான ஒரு விடுதலை தேவை. அவங்களுக்கு தேவை ஒரு பெரிய அற்புதம் தேவை, ஒரு பெரிய அதிசயம் அந்த குடும்பத்துக்கு தேவை. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட அப்படியே பிரார்த்தனை செய்யும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோட பேசினார். கர்த்தர் பெரியவர்னு விசுவாசிக்கிறியா, இல்ல இந்த வியாதி பெருசுன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் இந்த வியாதி வந்தா மரணம், இந்த வியாதிக்கு மருந்து இல்ல, இது கண்ணு முன்னாடி வருது, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கண்ணு முன்னாடி வருது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தர் பெரியவரா வியாதி பெருசான்னு சொல்லி. ஒரு நிமிஷம் அப்படியே நான் யோசனை பண்ணி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே இந்த வியாதியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு நீர்தான் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களா பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. எந்த வியாதி இருந்தாலும் சரி, உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க, உங்கள் வியாதிகளை காட்டிலும் உங்கள் பலவீனங்களை காட்டிலும் கர்த்தருடைய பலன் பெருசு. இன்னும் சொல்லப்போனா கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். அப்ப கர்த்தர் பெரியவரா இருந்தா சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தையும் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியையும் நிச்சயமா கர்த்தர் துரத்தி நமக்கு அற்புத தெய்வீக சுகத்தை கொடுப்பார், அதிசயமான சுகத்தை கொடுப்பார், அற்புதமான ஆரோக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை நமக்குள்ள நிச்சயமா நம்ம கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு மட்டும் நம்ம நினைச்சுக்கணும், கர்த்தருக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரவே பெருசு. நம்ம ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால எந்த ஒரு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எந்த ஒரு பலவீனங்கள் வந்தாலும் நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். பாருங்க, அக்கினியில் நடந்தாலும் நீ என்ன பண்ண மாட்ட, வேகாதிருப்பாய். தண்ணீரில் நடந்தாலும் என்ன பண்றதுல, நீ மூழ்கிறது இல்ல. ஆமென். ஆறுகளை கடந்தாலும் நீ மூழ்க மாட்ட, அக்கினியில நடந்தாலும் நீ வேக மாட்ட. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பலன் தெரியுமா? இந்த பிலிப்பியர் 4:13 படி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்களேன். எப்பவுமே எதை நம்ம அறிக்கை பண்றது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி வீட்டுல சொல்றதான், என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சொல்றதுதான், தப்பித்தவரை கூட அவிசுவாசமானதை கன்ஃபஸ் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ரியாலிட்டி தானே சொல்றோம், நடக்கிற உண்மையை தானே சொல்றோம். நான் சொல்றேன், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது அப்படியே நடந்துவிடும். உங்களுக்கு புரியுதா? எதை நீங்க அங்க நம்புறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை நீங்க சிந்தனையில ஏற்றுக்கொண்டுட்டீங்களோ, இது உலகத்துக்கு நடக்கிறது தானே, இது இந்த வயசுக்குரிய காரியம் தானே, இந்த வயசான இப்படிப்பட்ட விளைவின வர்றது தானே, இயல்பு தானே, நான் மாம்சம் தானே, அதனால எனக்கு இதெல்லாம் வரும், இதெல்லாம் உலகத்துல வர்றதான் இப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம மைண்ட் அப்படியே செட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு ஆகும். ஆனா ஒண்ணு சொல்லணும், என்ன வயசானாலும் மோசையுடைய கண்ணு பார்வை என்ன பண்ணல, மங்கி போகல, கால் வீங்கல, செருப்பு தேயல, சோத்திர பாருங்க, பலன் குன்றி போகவே இல்லை. எகிப்துல இருந்து எப்படி புறப்பட்டாரோ கானான் வருகை வரைக்கும் அந்த பலன்ல கொஞ்சம் கூட குறையவே வரல. அல்லேலூயா. சொல்லுங்களேன். 40 வருஷமா கிளினிக் போல, 40 வருஷமா தடுப்பூசி போடல, 40 வருஷமா டாக்டரை பார்க்கல, 40 வருஷமா எந்த மெடிசனும் எடுத்துக்கொள்ளல. ஆனா எகிப்துல இருந்து புறப்பட்ட அதே பலன், அதே ஆரோக்கியம், அதே விடுதலை, அதே ஜீவன் கானான் வருகிற வரைக்கும் கூடவே இருந்தது. அல்லேலூயா. அப்போ சோத்திரம். நம்ம இதைதான் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம உலக நடைமுறையை விசுவாசிக்க கூடாது. நான் ரியாலிட்டியா நான் பேசுறேன். சில பேர் ரொம்ப ஸ்டைல சொல்லுவாங்க, நான் ரியாலிட்டியா பேசுறேன். சில பேருக்கு பாருங்க, அப்போ நீங்க என்ன பொய் சொல்றீங்களா பாஸ்டர்? எனக்கு பலவீனம் இருக்கிறது உண்மைதானே, எனக்கு கஷ்டம் இருக்கிறது உண்மைதானே, எனக்கு சரீரத்துல இந்த இது இருக்கிறது உண்மைதானே. நான் சொல்றேன், ரியாலிட்டி நீங்க பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ரியாலிட்டி பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை பேசுங்க. நீங்க கேள்விப்பட்டதை பேசாதீங்க, அல்லது நீங்க அனுபவிக்கிறத பேசாதீங்க. கர்த்தர் என்ன சத்தியத்தை சொல்லி இருக்கிறாரோ அதை பேசுங்க. அதுலதான் விடுதலை இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயாங்க விடுதலை.
அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சத்தியம் உங்களை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்னங்க? வசனம் தான் சத்தியம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். இது உங்களுக்குள்ள விடுதலையை கொண்டு வரும், இது உங்களுக்குள்ள பலனை கொண்டு வரும், இது உங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வரும், இது உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். நான் அடிக்கடி அதான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, யாரும் நம்ம மேல கை வச்சு ஜெபிக்கிறதுனால அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நடக்குது. ஒரு தேவ மனுஷன் நம்ம தலை மேல கை வச்சு ஜெபிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை காட்டிலும் ஒரு மேன்மையான சத்தியம் இருக்குது. தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது அதில் பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுங்க? வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தை மேல கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பலனை கொண்டு வரும், அதுதான் நமக்கு பலனை கொண்டு வரும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ நான் பார்க்கிறதையோ, நான் உணர்கிறதையோ, கேள்விப்படுறதையோ, அனுபவிக்கிறதையோ பேசாதபடிக்கு நான் எதை பேசுவேன்? நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் பேசுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, என் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாத்தான் தெரியுவாங்க. இதை நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா சொல்லணும், என் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்கும். அல்லேலூயா. பூர்ணமா விளங்கும், பூர்ணமா விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமா விளங்கும். இல்ல தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஓ ரீபாலா காலாபா தீபாரா பாலா பாராபா, என் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலவீனத்தில், என் சுகவீனத்தில், என்னுடைய வேதனையில, என்னுடைய கலக்கத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமா விளங்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தருடைய பலன் விளங்கும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க தைரியமா இருவீங்க. உங்கள் சோர்வுகள் எல்லாம் போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயலாமை எல்லாம் போயிடும். நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. போன வாரத்துல பார்த்தோம், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அடைக்கலான் குருவிகளை கவனிச்சு பாருங்க, வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. இல்லையா? அவங்களெல்லாம் என்ன பண்றது இல்ல, விதைக்கிறது இல்ல, சேர்த்து வைக்கிறது இல்ல. ஆனாலும் பரமபிதா என்ன பண்றாரு? அவைகளை பிழை பூட்டுகிறார். கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால யார் தன் அளவிலே ஒரு மூலத்தை கூட்ட முடியும்? அப்ப கவலை என்ன பண்ணுது? சோர்வை கொண்டு வருது. சோர்வு ஒரு மனுஷனை வாழ்க்கையவே முடக்கி போட்டுருது. அல்லேலூயா. அப்ப சோர்வுக்கும் கவலைக்கும் பயத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடமளிக்கவே கூடாது. என்னைக்கு பயப்படுறோம் தெரியுங்களா? நாம பயப்பட ஆரம்பிச்சுனாவே நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிட்டோம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா நான் தேவனை விசுவாசிக்காதபடி அவிசுவாசத்துக்குள்ள நான் போயிட்டேன். ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? பதறான். பூமி எதிர்ச்சியே வந்தாலும் அவன் பதறவே மாட்டான். காரணம் என்னன்னா, அவர் விசுவாசிக்கிற தேவ மனுஷன். ஆமே. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆமே. நீங்க பதற்றம் அடைய தேவையே இல்லை. எல்லாமே சரியா நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே சரியா நடக்கும். கர்த்தரை சரியா நடத்துவாரு. கர்த்தரை கைவிடவே மாட்டாரு. கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, குறை வைக்கவே மாட்டார். நான் எப்படி வாழ போறேன், எப்படி சாப்பிட போறேன், எப்படி வேலை செய்ய போறேன், என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, என் தொழில் எப்படி இருக்க போகுது, நான் என்னத்தை பண்ண போறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஐயோ நான் என்னத்தெல்லாம் செய்ய போறேன், ஒன்னும் கலங்காதீங்க. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் ஒரு சொட்டு கூட குறையாது. அல்லேலூயா. ஒரு கடுகளவாது குறையவே குறையாது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு, உங்க கூடவே இருக்கிறாரு. ஆமென். அவர் பலப்படுத்துகிறவர். பயப்படாதீங்க. இல்லாமையை கண்டு பயப்படாதீங்க. தரித்திரத்தை கண்டு பயப்படாதீங்க. நம்மை செழிப்பாக்குவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரமானார், நமக்காக அவர் சாபமானார், நமக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டார், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்னைக்கு அவர் எல்லாம் சுமந்தாரோ அன்னைக்கே எல்லாவற்றிலிருந்து நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தரித்திரத்திலிருந்து நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம தரித்திரமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பண தேவைகள் அதிகமா இருக்குது, வர வருமானம் பத்த மாட்டேது,
செலவுக்கே பத்த மாட்டேது. கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் தான் அதிகமாகுதே ஒழிய என்னைக்கு இந்த கடன்ல இருந்து நாங்க விடுதலையாக போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப நாங்க தரித்திரத்துல தானே இருக்கோம். எப்போ இந்த தரித்திரம் எங்களை விட்டு போகும் அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான், நான் இப்பொழுது இருக்கிறதை நம்பாமல் கர்த்தர் எனக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையில எனக்காக சம்பாதித்து வைத்த அந்த ஐஸ்வர்யத்தை நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் தரித்திரத்தை பேசுறது இல்ல, தரித்திரத்தை நான் நினைச்சு தியானிக்கிறது இல்ல. கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு அதை அறிக்கை செய்து அதன் மேல விசுவாசம் வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் உரிமை பாராட்டி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பாக்கெட்டை பார்த்து பேசுறது விசுவாசம் கிடையாது. பாக்கெட்ல பணம் இருந்தா ஆசீர்வாதம், பணம் இல்லாட்டி தரித்திரம். இது விசுவாசம் கிடையாது. உங்கள்கிட்ட என்னைக்கு இல்லைன்னு இருக்குதோ, எது ஒண்ணுமே இல்லைன்னு இருக்குதோ, அன்னைக்கு நீங்க சொல்லணும், எல்லாம் உடையவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எல்லாவற்றையும் செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நிரப்ப ஆண்டவரால முடியும். ஆமென். காலியான படகு, இரவெல்லாம் பிரயாசப்படுறாங்க, வலைய போட்டு போட்டு பாக்குறாங்க, கடல்ல மீன் இல்லாம இருக்குமா? கடல்னாவே மீன் தான், லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான மீன். ஆனா இவங்க போடுற இடத்துல என்ன பண்ணல, ஒரு மீன் கூட அகப்படல. இரவு முழுவதும் பிரயாசப்படுறாங்க. ஆனா இயேசு வருகிறார். இயேசுடைய வார்த்தையை நம்பி என்ன பண்றாங்க, இப்போ வலைய போடுறாங்க. எந்த இடத்துல இல்லாம இருந்ததோ, எந்த இடத்துல மீனே கிடைக்காம இருந்ததோ, எங்க பிரயாசப்பட்டு அவர்கள் சோர்ந்து போனார்களோ, அதே கடல்ல அதே இடத்துல வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்களை இழுக்க முடியாத அளவுக்கு ஆமென் கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கும் போது பாருங்க, சூழ்நிலையை பார்க்கல. நாங்க செய்யாத வேலையா, எங்களுக்கு தெரியாததா, நாங்க பார்க்காத பிரச்சனையா, இதெல்லாம் இப்படிதான் ஆகும், எங்களுக்கு அப்பவே தெரியும், இது இப்படிதான் தோல்வியில வந்து முடியும், இது இப்படிதான் ஃபெயிலியர் ஆகும், இது இப்படிதான் நஷ்டம் ஆகும், இது எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து பண்ணக்கூடாது. 100 பேர் செஞ்சிருப்பான், தோல்வியை பார்த்திருப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவ மகிமையை பார்க்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். நீங்க விசுவாசிக்கிறது எப்படி விசுவாசிக்கிறீங்க? பார்க்கிறதை, காண்கிறதை, உணர்கிறதை, கேள்விப்படுகிறதை, இதைவா விசுவாசிக்கிறீங்க? இல்ல இல்ல, சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? நான் ரியாலிட்டியை பேசுறது இல்ல, கர்த்தருடைய சத்தியத்தை நான் பேசுகிறவனா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலன் பாருங்க, எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ள செய்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவ பலன் எப்படி பாருங்க நமக்குள்ள கிரியை செய்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 பாருங்க, பாருங்க, மறுபடியும் வாசிக்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? பலனடைந்து. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பலனடைந்து. எப்ப பலனடைறீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம் என்ன பண்றோமா? பலனடைகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பலனடைகிறோம். என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வராரோ அன்னைக்கு நம்ம பலனடைகிறோம். அல்லேலூயா. யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு, எல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப நிச்சயமா நம்ம பலனடைவோம். அல்லேலூயா. அப்ப பலனடைஞ்சு சும்மா இருக்கிறது இல்ல, என்ன பண்றோமா? அடுத்த வார்த்தை வாசிங்க. நீங்கள் பலனடைந்து யூதேயாவில, எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, என்ன சொல்றாரு பாருங்க, பூமியின் கடைசி வரை, உலகம் முழுவதும் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அல்லேலூயா.
முதல்ல எப்படி இருந்தாங்க? பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெறக்கு முன்னாடி பயந்தாங்கோலிகளா இருந்தாங்க, சோர்ந்து போகிறவங்களா இருந்தாங்க, பின்மாற்றம் அடையவங்களா இருந்தாங்க, கவலைப்படுறவங்களா இருந்தாங்க, தைரியம் இல்லாதவங்களா இருந்தாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அங்க பலன் உண்டாகிறது. யாரு முன்னாடி இயேசு மறுதளித்தார்களோ, யாரு முன்னாடி பிரசங்கம் பண்ண பயந்தாங்களோ, யாரு முன்னாடி ஊழியம் செய்ய, எந்த இடத்துல ஊழியம் செய்ய பயந்தாங்களோ, அதே இடத்துல இப்போ தேவ பலனை கொண்டு, பரிசுத்த ஆவியின் பலனை கொண்டு, நீங்கள் அடித்த, சிலுவையில் அறைந்த, நீங்கள் முள்முடி சூட்டின, நீங்கள் கொலை பண்ணின அது அந்த இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கிக்க வந்திருக்கிறோம் தைரியமா சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ தேவ பலன், பரிசுத்த ஆவியின் பலன் ஒரு மனுஷனை பாருங்க, எந்த அளவுக்கு அவனை உயர்த்துது, எந்த அளவுக்கு அவனை மேன்மைப்படுத்துது, எந்த அளவுக்கு அவனை பாருங்க கொண்டு போது பாருங்க. அப்போ என்னைக்கு நீங்க பலவீனம் என்று உணர்கிறீர்களோ, நீங்கள் பலவீனர் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போதுமானவரா இருக்கிறாரு. ஆவியில கொஞ்ச நேரம் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில நீங்க கொஞ்ச நேரம் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பலத்தின் மேல் பலன் உண்டாகும். அல்லேலூயா. பயந்து போறது இல்ல. ஒரு பலத்தை வைத்து பயந்து போறதுக்காக நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கல, அப்படி வைக்கல. ஆண்டவர் பயங்காட்டி நம்மளை அழைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அவர் பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் போனா பேற்றல வாழனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அவர் வந்து என்ன பண்ணி இருக்கிறார்? நம்மளை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். பயத்திலிருந்து, சோர்வுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறார். என்னைக்கெல்லாம் நீங்க தனிமையை உணர்கிறீர்கள், இந்த மனுஷனுக்கு பாருங்க, தனிமை தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நானே வேலை செய்யணும், நானே உழைக்கணும், நானே ஓடணும், நானே எல்லாம் செய்யணும். தனிமை நிறைய பேருக்கு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, அரசாங்கத்தை வேலை செய்யறவங்களுக்கு இருக்குது, பணக்காரர்களுக்கு இருக்குது, ஏழைகளுக்கு இருக்கிறது, வாலிபர்களுக்கு இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருக்குது. பாருங்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் மேல கரிசனை காட்ட யாரும் இல்லை, தனிமை. அப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். எனக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு, அவர் எனக்கு கேடகமா இருக்கிறாரு, அவர் எனக்கு பலனா இருக்கிறாரு, அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறாரு, அவர் எனக்கு தஞ்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்னுடைய பலன். அல்லேலூயா. உங்க பலன் யாரு? உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன? கிறிஸ்து தான் என்னுடைய பிளஸ் பாயிண்ட். அல்லேலூயா. தைரியமா சொல்லலாம். உங்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா பாடுவேன், ஆடுவேன், குதிப்பேன், ஓடுவேன். அதெல்லாம் கிடையாது. உங்க பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், அவருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பிளஸ் பாயிண்ட் தேவ பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பலன் அடைவீங்க. எலும்பு நரம்பெல்லாம் பலன் அடையும். யாருக்கெல்லாம் எலும்பு சம்பந்தமான வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதி, உங்க எலும்பெல்லாம் சுகமாகும், ஊனெல்லாம் சுகமாகும். ஆமென். நரம்பு மண்டலம் சீராகும், ரத்த ஓட்டம் சீராகும். ஆமென். இயங்காத கிட்னி இயங்க ஆரம்பிக்கும். ஆமென். லங்ஸ் புதிதா மாறும், நுரையீரல் புதிதா மாறும், ஹார்ட் பழுதறிஞ்சிருந்தா அது புதுசா மாறும். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் இருதயம் பலனடையும், உங்க ஆத்துமா பலனடையும், உங்க ஆவி பலனடையும், உங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் புது பலனை பெற்றுக்கொள்ளும். அமேன் சொல்லுங்களேன். புதிய சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும். அமேன் சொல்லுங்க. அமேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியின் பலனை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்குதுங்க? பலவீனம் எல்லாம் காணாம போயிடுது. ஆமென். நினைச்சு பாருங்க, நைட்ல கொஞ்சம் தலைவலி வருது, தலைவலின்னு படுத்துட்டீங்கன்னா அதிகமா தான் வரும், கம்மியாகாது. ஆனா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் கடன் கொடுத்து தேவ பலனை சார்ந்து கொண்டு நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய ஆவியானவர் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த வேதனை போறதே தெரியாது. அல்லேலூயா. பட்டுன்னு விட்டு போயிடும். அப்ப என்னத்தை சொல்லணும்? இதையாட்ட பேசக்கூடாது. தலை வலிக்குதுன்னு இருந்தீங்கன்னா வலி தீராது. அப்ப அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர், நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆமென், பலவீனம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சோர்வுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை,
வியாதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை காட்டிலும் பெரிய வல்லமை பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, லூக்கா 1:35 உன்னதமானவருடைய பலன். எப்படிப்பட்டவருடைய பலனை குறிச்சிருக்கு? உன்னதமானவருடைய பலனை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவதூதன் அங்கே அவளுக்கு தோன்றி என்ன சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் என்ன பண்ணுமா? உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னுடைக்கும் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். உன்னதமானுடைய பலம் என்ன பண்ணுமா? உண்மையில் நிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருடைய பலன் வரும் நமக்கு? பரிசுத்த ஆவியின் பலன் வரும். இந்த இடத்துல மரியாள் கலங்கி போயிருக்கிறாங்க. நான் புருஷனை அறியேனே, நான் வாலிப பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு நிச்சயம் நடந்திருக்குது, நான் எப்படி குழந்தை பெற்றிருக்க முடியும், நான் எப்படி கருவுற முடியும், இது உலகத்துல நடக்காத ஒரு காரியமாச்சே அப்படின்னும் போது, கலக்கத்தோடு இருக்கும் போது தேவதூதன் தோன்றி எப்படி பலப்படுத்துறார் பாருங்க. அந்த அம்மா எப்படி கலங்கி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு வாலிப பிள்ளைய, திருமண நிச்சயமான பிள்ளைய நீ மாசமா இருக்குன்னா எப்படி இருக்கும்? நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனா பாருங்க, அவ்வளவு பயபக்தியா வாழ்ந்த பிள்ளைய பார்த்து நீ கர்ப்பமாயிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. யார்ட்டையும் சொல்லி அழ முடியாது, வேதனை தாங்க முடியாது. ஆனா இருதயத்துல சோறு, மனசுல இது எப்படி 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 இது எப்படி ஆகும்? அப்பதான் சொல்றாரு, ஒண்ணுல பயப்படாத, உன்னதமானுடைய பலம் உண்மையில வரும். அல்லேலூயா. உன்னதமானுடைய பலன் வரும். அது உன்னுடைய ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், உன்னுடைய சோர்வுகளை நீக்கும். உன்னுடைய சோர்வை என்ன பண்ணும்? மன சோர்வை நீக்கும். உன் அவமானங்களை, உன் மேல வரக்கூடிய நிந்தையான பேச்சுக்களை அதெல்லாம் அழிச்சு போட்டு உனக்கு என்ன பண்ணும்? ஒரு புது சத்துவத்தை, ஒரு புது தெம்ப, ஒரு புது பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை அவமானம்! கல்யாணம் ஆகாம ஒரு பிள்ளை கர்ப்பம் தரிச்சிருந்தா எத்தனை அவமானம்! சமுதாயம் என்ன சொல்லும்? குடும்பம் என்ன சொல்லும்? உற்றார் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க? நிந்தை, தவறான பேச்சுக்கள், ஏச்சுக்கள், பரிகாசங்கள் இத்தனையும் இருக்குது இல்ல? அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கிற பிள்ளைக்கு இப்படி நடந்தா அப்படி இருக்கும். அப்பதான் சொல்றாரு, மனதளவுல அவங்க உடைக்கப்பட்டிருந்தாங்க, சோர்ந்து போயிருந்தாங்க, கலக்கத்துல இருந்தாங்க. அப்பதான் தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதப்பா, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. 30ஆம் வசனத்துல பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல என்ன பண்ண? கிருபை பெற்றார். நான் சொல்றேன் உங்களுக்கு, அன்னைக்கு மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னார் பயப்படாதேன்னு. கலக்கத்தோட, கண்ணீரோட, பயத்தோட, அவமான, நிந்த, பயங்கரமான காரியங்கள். அந்த நேரத்துலதான் தேவதூதன் சொல்றாரு பயப்படாத. ஆமே. நீங்க எந்த பாதையில நீங்க இருக்கிறீங்க? வியாதியின் பாதையில நீங்க இருக்கிறீங்களா? பலவீனத்தின் மத்தியில இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை மத்தியில இருக்கிறீங்களா? உங்களை சூழ நீங்கள் போராட்டத்தின் மத்தியில இருக்கிறீங்களா? ஒரே அவமானமா இருக்கு பாஸ்டர், ஒரே நிந்தையா இருக்கு பாஸ்டர், இதெல்லாம் நினைச்சோம்னா ஒரே பயமா இருக்குது, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்? இப்படியெல்லாம் என்னை பேசுறாங்களே, இப்படியெல்லாம் என்னை ஏசுறாங்களே, காரணம் இல்லாம பகைக்கிறாங்களே, என்னை குற்றப்படுத்துறாங்களே, என்னை ரிஜெக்ஷன் பண்றாங்களே. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய தூதன் அங்கே சொன்னார் பயப்படாத. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பயப்படாத. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாத. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, உன்னதமானுடைய பலம் உண்மையில வரும். அப்போ உன்னுடைய சோர்வு மாறும், உன்னுடைய டிப்ரெஷன் மாறும், உன்னுடைய தனிமை மாறும், உன் உடைக்கப்படுகிற நிலைமை மாறும், உன்னை ஒதுக்கி வைக்கப்படுகிற நிலைமை மாறும், உன் காயங்கள் ஆறும், உன் கசப்புகள் மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா. உனக்குள்ள குதூகலம் உண்டாகும், உனக்குள்ள களி கூடுதல் உண்டாகும், உனக்குள்ள விடுதலை உண்டாகும், உனக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நீ விடுவிக்கப்படுவ, நீ உயர்த்தப்படுவ, நீ மேன்மைப்படுத்தப்படுவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆமென். நிறைய பேருக்கு என்னன்னா, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன எப்படி இருக்குமோ
அடுத்த 10 வருஷத்துல நான் எப்படி இருப்பனோ, இதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியாதா, இது நடக்குமா, இது நடக்காதா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பயந்து போகாதீங்க. கர்த்தருடைய பலன் உங்க மேல வரும் பொழுது, ஆவியானவருடைய பலன் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. அல்லேலூயா. அந்த பலன் உண்மையில் நிழலிடும் அப்படின்னு அர்த்தங்க. மரம்னு இருந்தா நிழல் நிச்சயமா இருக்கும். அந்த நிழல் எங்க இருக்கும்? மரம் எங்க இருக்கு, நிழல் எங்கேயோ இருக்குமா? இல்ல, மரத்தை சுத்திதான் நிழல். மரம் எங்க இருக்கும் அங்கதான் நிழல். மரத்தையும் நிழலையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதே மாதிரிதான் பாருங்க, கர்த்தருடைய பலன் நம்ம மேல நிழலா வந்து நிற்கும். பிரிக்க முடியாத நிழலா வந்து நிற்கும். நம்ம எங்க போறோமோ அங்கெல்லாம் வரும், எங்க அமருகிறோமோ அங்கெல்லாம் அமரும், எங்க நடக்கிறோமோ அங்கெல்லாம் நடக்கும். எல்லா பாதைகளும் நிழலை போல பின்தொடர்கிறது கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. உங்க நிழலை நீங்க பிரிக்க முடியுமா? நீங்க ரோட்ல நடக்கிறீங்க, உங்க நிழலை நீங்க ஸ்டாப் பண்ண முடியுமா? நீங்க ஸ்டாப் ஆகி நிக்கலாம், ஆனா உங்க நிழலை நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. சூரியன் உதைக்கிற திசைக்கு ஆப்போசிட் என்ன பண்ணும்? நிச்சயமா நிழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும், நீங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டியும், உங்களுடைய நிழல் உங்களை தொடர்வது போல கர்த்தருடைய பலன் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும், உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும், உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை நிரப்பி கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. காயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, கசப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழுப்பி செய்கிற காரியங்களை பார்த்து மனம் துவண்டு போகக்கூடாது. ஆமென். சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். எபேசியர்ல வாசிக்கிறோம். எப்பொழுதும் அக்கினி அஸ்திரங்களை எரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன பண்றான்? வகை தேடி திரிகிறான். சாத்தானுக்கு அதான் வேலை. சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கும் ஒரு மனுஷனை கீழே தள்ளணும், அவனை சாகடிக்கணும், வாழ விடக்கூடாது, அவன் தொழிலை கெடுக்கணும், அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், அவன் முன்னேறக்கூடாது. இது நினைக்கிறதே பிசாசு. பாருங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை ஒரு 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 காரியம் தடுக்குதுன்னா அது யாரால் தடுக்கப்படுது? நல்ல கவனிங்க. யாரால் தடுக்கப்படுது தெரியுமா? பிசாசினாலும் அவனால் ஏவப்பட்ட சத்துருக்களினாலும் தான் தடுக்கப்படுது. உங்க வளர்ச்சிய, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிய, உங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, உங்கள் உயர்வை, உங்கள் மேன்மைய ஒரு ஒரு தடுப்பு வருது. நீங்க வளரக்கூடாது, நீங்கள் பெருகக்கூடாது, நீங்க விருத்தி அடையக்கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு தடை வருதுன்னா அது தேவனிடத்தில் வந்த தடை அல்ல, அது பிசாசின் இடத்திலிருந்தும் பிசாசினால் ஏவப்பட்ட சத்துருக்களிடத்திலிருந்தும் வந்த தடை. நான் ஒண்ணு சொல்லட்டா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலன் நம்மோடு கூட இருக்கிறது, நிழல் போல நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, 1000 பேர் வலது பக்கத்திலும் 10,000 பேர் இடது பக்கத்துல விழுந்தாலும் என்ன பண்றது இல்ல, ஒண்ணுமே செய்யாது. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கர்த்தருடைய பலனை பெற்றவர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த மனுஷன் உனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை பண்ணினாலும், எந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எந்த காரியத்தை பண்ணினாலும் உங்களை அசைக்கவே முடியாது. காரணம், உங்க மேல என்ன இருக்குதுங்க? தேவ பலன் நிழல் போல உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிழல் போல தொடருகிறது. பயப்படாதீங்க. பாஸ்டர், நான் தனியா இருக்கிறேன் பாஸ்டர், நான் தனியா ஜெபம் பண்றேன், தனியா விசுவாசிக்கிறேன், நான் தனிமையிலேயே இருக்கிறத போல. பல முறை நான் அந்த பாதையை கடந்து வந்து நினைச்சுப்பேன், ஆண்டவரே நான் தனியா நின்று ஊழியம் செய்யற மாதிரி இருக்கு. நான் ஜெபிக்கும் போது தனியா எத்தனையோ இடங்களுக்கு தனிமையில தான் நான் இன்னைக்கு போறேன் வரேன். ஆண்டவரே நான் தனியா தான் நான் போறேன் வரேன், தனியா தான் நான் நிறைய காரியங்களை செய்யறேன். அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ தனியா இல்ல, கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் பலம் உன் கூட இருக்கு, என்னுடைய அபிஷேகம் உன் கூட இருக்கு. நீ தனியா இல்ல, நீ ஒத்த மனுஷன் கிடையாது, உன் கூட நான் இருக்கிறேன். நாம தனியா இல்ல. எத்தனை நேரம் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். ஊழியத்துக்கு போகும்போது தனியா தான் போயிருப்பேன். சில பிரயாணங்களுக்கு, நெடுந்தூர பிரயாணங்களுக்கு ஊழியத்தை தனியா தான் போயிருப்பேன். கூட ஒத்தாசை கூட ஆள் இருக்காது. அப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவேன், ஆண்டவரே தனியா இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண போறேன், நான் இந்த ஊழியத்துக்கு தனியா போறேன், என் கூட ஒரு 2 பேர் வந்து நல்லா இருந்திருக்குமே.
அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், இல்ல உன் கூட நான் இருக்க, கவலைப்படாத, உனக்கான வழிவாசலை நான் திறப்பேன், உனக்கு உதவி செய்ய ஆட்களை நான் கொடுப்பேன்னு சொல்லுவார். அதே மாதிரி பாருங்க, நான் போற இடத்துல நமக்கு உதவி செய்ய, நம்ம நேசிக்க நல்ல ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய நல்ல ஆட்களை ஏற்படுத்துவார். உங்களுக்கு ஆமென், உங்களை அரவணைக்க, அன்பு காட்ட நல்ல ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு என்று ஏற்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிலையிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இல்ல போ அடுத்து 1 ராஜாக்கள். இதை தியானிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 7-8வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆமென். இதை தியானிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். ஆமென். ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். பாருங்க, அந்த இடத்துல என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும், எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, வானத்திலிருந்து அக்கினி இறக்கிட்டாரு. இறக்கி அந்த சத்துருக்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முகங்குப்புற எல்லாம் உழுந்து பணிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அந்த இடத்துல சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், வீழ்த்தப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்ச, அதிசயத்தை செஞ்ச எலியா, வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணின எலியா, இப்போ ஏசபேலுங்கிற ஒரு பொல்லாத மனுஷி சொன்ன ஒரு வார்த்தையினால என்ன பண்ணி இருக்கிறாரு, உன் பிராண நான் வாங்குவேன், உன் உயிரை எடுப்ப நானு, என்னுடைய ஆட்களையா நீ கொலை செய்த, என்னுடைய தீர்க்கதரிசிகளா கொலை செய்த, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தம் அந்த வார்த்தையினால பயந்து சோர்ந்து போய், ஐயோ நான் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவருக்காக நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், ஆண்டவரை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழே வனாந்தரத்துல போய் என்ன பண்றாரு, அவரு படுத்து கிடக்கிறாரு. என்னன்னு படுத்து கிடக்கிறாரு, நான் சாகணும் படுத்து கிடக்கிறாரு. பாருங்க, எல்லாத்துக்குமே சோர்வுகள் வரும், எல்லாத்துக்குமே தனிமை வரும், எல்லாத்துக்குமே பயம் வரும். எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அப்படியே சத்துருக்களை திண்டாட செய்தவர். இன்னும் சத்தமா கூப்பிடு, இன்னும் சத்தமா கூப்பிடு. ஒருவேளை அவங்க தூங்கிட்டு இருப்பான், உன்னோட ஆளு என்ன பண்ணி, நீ கூப்பிடுற ஆளு தூங்கிட்டு இருப்பான், ஆபீஸ் வேலையா போயிருப்பான், வேற ஏதாவது வேலையா இருப்பான், இன்னும் சத்தமா கூப்பிடுங்கிறான். அப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ணி அவங்கள ஒரு ஒரு உழுக்கு உழுக்குனவரு இப்ப எங்க போய் படுத்துட்டு என்ன சொல்றாரு, சூரச்செடியில போய் படுத்துக்கிட்டு சொல்றாரு, ஆண்டவரே பிராணன் போனா நல்லா இருக்கும். பாருங்க எப்படி 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 இந்த நிலைமை பாருங்க, சத்துரு எப்படி கொண்டு வந்துரு, ஒரு பயத்தின் நிமித்தம், ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தம். அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை போதிக்கிறார் பாருங்க. அவதான் போய் படுத்திருக்கும் போது, செத்து போறேன்னு படுத்திருக்கும் போது பாருங்க 4ஆம் வசனத்துல, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். இந்த மைக் சவுண்ட் வருதா? சரி, நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். பாருங்க, சோர்வுகளை மாத்த, அந்த சாகணும்னு விரும்பின, சாப விரும்பின அந்த எண்ணத்தை மாற்றும்படி ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தம்முடைய ஊழியக்காரனை பலப்படுத்தும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், யாரும் தேற்ற முடியாத, ஆற்ற முடியாத உங்கள் சூழ்நிலையில உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களையே அனுப்புவார் தேவைப்பட்டா. அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் இவனை தேற்ற முடியாது, பலப்படுத்த முடியாது, எல்லாம் பயந்தவங்களுக்கு தான். கர்த்தர் பார்த்தாரு, இவனை பலப்படுத்தணும்னா என் தூதனை தான் இறங்கி போக பண்ணணும். அல்லேலூயா. தேவைப்பட்டா கர்த்தர் தேவ தூதனையும் வனாந்தரத்துக்கும் அனுப்புவார். அல்லேலூயா.
நீங்க தனிமைன்னு சொல்றீங்கல்ல, உதவி அற்ற நிலைமையில இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த நிலைமையில தூதர்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா. அது சும்மா அனுப்பல பாருங்க. தேவதூதனே போய் 2 வார்த்தை சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பல. அவர் கையில என்ன கொண்டு அனுப்புறாரு பாருங்க. தேவதூதனை தட்டி எழுப்பி என்ன பண்ணி இருக்கிறாரு? 6ஆம் வசனத்துல, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுரப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். நல்ல அப்பத்தை கொடுக்கிறார். தலையில் சுரப்பட்ட அப்பத்தை கொடுத்து அனுப்புறார். சாப்பிட்டு திரும்ப எனப்பட்டான், படுத்துட்டான். ஏன்னா மனசுக்குள்ள விரட்டி, தேவதூதன் தட்டி எழுப்புறத கூட உணர முடியல. அப்போ கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம் என்றான். எப்பா நீ இப்பதான் ஊழியத்தை தொடங்கி இருக்கிற, எப்பா நீ இப்பதான் வாழ்க்கையவே ஆரம்பிச்சிருக்கிற, எப்பா இதுதான் பெருசு நினைக்காத, இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற, இன்னும் நீ போக வேண்டிய பிரயாணம் எப்படி இருக்குது? வெகு தூரம் இருக்குது. இப்பவே நீ சோர்ந்து போயிட்டீன்னா, இப்பவே இந்த கேலி கிண்டலுக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா, இப்பவே இவங்க பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் அதிகம் இருக்கிறது. உன்னை கொண்டு நான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்குது. உன்னை கொண்டு இன்னும் 1000ங்களுக்கு ஆசீர்வாதமானவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. உன்னை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். இது ஒரு சாம்பிள் தான், இது ஒரு துவக்கம் தான். ஆமென். நிறைய பேர் நினைக்கிறோம், ஐயோ இந்த போராட்டம் இது அவ்வளவுதான், என் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடும், இந்த வியாதி என் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடும், இப்படிதான் நினைக்கிறாங்க பாருங்க. அப்படி அல்ல. வந்த வியாதியோ வந்த போராட்டமோ, நீங்கள் படுகிற போராட்டங்கள் மத்தியில, நஷ்டங்கள் மத்தியில, கடன் பிரச்சனை, நீங்க இதுல துவண்டு போகாதீங்க. இது முடிவு அல்ல. கர்த்தர் ஒரு நல்ல ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு நல்ல துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தருடைய தூதன் அங்க சொன்னாரு, தேவதூதன் சொன்னாரு, எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சோர்ந்து போகாதப்பா. அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அவங்க இந்த காரியத்தை உனக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு ஒரு இடத்துல தேங்கிய நிலையில நின்றாத. கர்த்தர் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்குதுப்பா. எலும்பு. அவன் எழுப்புகிற வரைக்கும் தேவதூதன் அவரை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீங்கள் எழுப்புகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். நீங்கள் சோர்விலிருந்து மீண்டு வருகிற வரைக்கும், நீங்கள் தோல்வியிலிருந்து மீண்டு வருகிற வரைக்கும், நீங்கள் சுகவீனத்திலிருந்து வியாதியிலிருந்து மீண்டு வருகிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். திரும்ப உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் தட்டி எழுப்பும் பொழுது எழுந்துடணும். ஆமென். இப்ப பாருங்க, பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. கழுதையில போனா, குதிரையில போனா, ரதத்துல போனா, எதுவுமே இல்ல. அவன் பெற்றுக்கொண்ட அந்த பலத்தினாலே, எந்த பலன்? தேவன் கொடுத்த பலன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் கொடுத்த அந்த போஜனத்தினால் வந்த பலன், தேவன் கொடுத்த அந்த தண்ணீரினால் வந்த பலன் இப்ப நடக்கிறார். எப்படிப்பட்ட இப்ப அந்த பழைய மாதிரி சோர்ந்து போன, ஆண்டவரே நான் சாகணும் அப்படின்னு நடக்கல. நான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண, தேவனுக்காக ஜனங்களை எழுப்பிவிட, ராஜாக்களை எழுப்பிவிட, இஸ்ரவேலை ரட்சிக்க கர்த்தர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா, தேவனை பார்த்து உற்சாகம் உள்ளவனா, பயம் இல்லாதவனா நடந்து போறார். அல்லேலூயா. தடன் முலாம என்ன பண்ணாரு? அவன் நடந்து போகிறார். அல்லேலூயா. பயம் இல்லாதவனா நடந்து போறார். உற்சாகம் உள்ளவனா நடந்து போகிறார். இந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நீங்க திரும்பி நடந்து போக போறீங்க. எப்படி திரும்ப நடந்து போக போறீங்க? பழைய கவலையோட, பழைய துக்கத்தோட, பழைய
பழைய சோர்வுகளோட சாகணுன்ற எண்ணத்தோட இல்ல. கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார். உங்களை கொண்டு மற்றவர்களை வாழ வைப்பார். உங்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வாதமாக்குவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க பலன் அடைவீங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து வீட்டுல போய் ஃபுல்லா அதிகாரத்தை வாசிங்க. ஆனா ஒரு வசனத்தை மட்டும் அங்க சொல்றேன். ஸ்தோத்திரம் பாருங்க. ஆண்டவர் அவன் அப்படியே நடந்து போறாரு. 15 வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனை எகூனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோவா ஊரான சாப்பாத்தின் குமாரனை எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு புது ஊழியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டாகும் பொழுது, கர்த்தருடைய பலன் நம்ம நிழலிடும் பொழுது, கர்த்தருடைய பலனை நாம் தரித்து கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். இன்னைக்கு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போறார். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டாக்க போறார். உங்க ஊழியத்துல உண்டாக்க போறார். நீங்கள் படுகிற பிரயாசத்துல உண்டாக்க போகிறார். ஒரு புதிய ஆரம்பம். பழைய தோல்வி அல்ல, பழைய பயம் அல்ல, பழைய கண்ணீர் அல்ல, பழைய கவலை அல்ல, பழைய சோர்வுகள் அல்ல. ஒரு புதிய ஆனந்த கழிப்பு, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதா மாத்த போறாரு. இப்ப எலியாட்ட கேட்ட சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இதுக்கு மேல பெரிய கதையா நடந்திருக்கு. எல்லாத்தையும் யாருமே கூட இல்ல. அப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, பாரு நான் மறைச்சு வச்சிருக்கிறேன், நீ 7000 பேர்த்த மறைச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ நினைச்ச ஒருத்தன் தான் நான் இருக்கிறேன், இஸ்ரவேலிலே மீதியானது நான் ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் இல்ல. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிறைய காரியங்களை பேசுறாரு. நான் சொல்லுகிறேன், நான் மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன்னு நினைக்காதீங்க. நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறார்கள். ஆனா நமக்கும் அவங்களுக்கு இருக்க வித்தியாசம், நம்ம மேல தேவ பலன் இருக்கு, உங்க மேல தேவ பலன் இருக்கு. தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கு, தேவனுடைய பார்வை உங்க மேல இருக்கு, தேவனுடைய கண்கள் உங்க மேல இருக்கு, தேவ தரிசனம் உங்க மேல இருக்கு. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு புலாத தீர்க்கதரிசிக்கு பயந்து கொண்டிருந்தான். ஒரு ஏசபேலுக்கு பயந்திருந்த எலியாவ கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி தைரியசாலியா மாத்தினார். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சத்துருக்கள் பயத்தை கொண்டு வருவாங்க, அதை புறமே தள்ளுங்க. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. வியாதிங்கிற ஒரு பயம், கடனுங்கிற ஒரு பயம், காயங்கள், கேலி கிண்டல், பரிகாசங்கள், இல்லாமை, தரித்திரம், இதெல்லாம் அந்த பயத்தை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அது கர்த்தர் வனாந்தரத்திலையும் பாதைகளை உண்டாக்க வல்லமை உள்ளவர், சமுத்திரத்திலையும் பாதைகளை உண்டாக்க வல்லமை உள்ளவர். அவர் அவாந்தரத்தை தண்ணீர் தடாகமா மாத்த முடியும், வனாந்தரத்தை வயல்வெளியா அவர்னால மாத்த முடியும். இதுக்கப்புறம் வழியே இல்ல பாஸ்டர், எல்லாம் முடிஞ்சது. இல்ல, இதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம், உங்க ஆசீர்வாதம் புதுசா தொடங்க போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். என் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு பயத்தோடு நீங்க இருந்தாலும் சரி, பயத்தை புறமே நீங்க தள்ளி போடுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாரும் கண்ணில் மூடி, இல்ல நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பாட்டு எடுங்க பாப்போம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். எத்தனை பேருக்கு புரியும் அந்த பாட்டு? ஆமென். பயப்படாதீங்க, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கடனை பார்த்து நான் பயப்பட போறது இல்லை. கர்த்தரனே அந்த கடன் பிரச்சனை விடுதலையாக்குவார். சத்துருக்களுடைய போராட்டத்தை பார்த்து, அவங்க என்னைய பரியாசம் பண்றதை பார்த்து,
நான் பயப்பட மாட்டேன். என்னை சூழ்ந்து இருக்கிறவங்களுடைய பொறாமையினால, எரிச்சலினால என்னுடைய ஆசீர்வாதம் தடை செய்யப்படுறதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். தேவ பலன் அந்த தடைகளை எல்லாம் உடைக்கும், அந்த போராட்டங்களை எல்லாம் மாற்றும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு பழைய பாடல், அருமையான வரிகள் பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். எல்லாரும் சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். உதவி வருகிறார், பலம் தருகிறார், உதவி வருகிறார், பலம் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய. மறுபடியும் சொல்லலாமா? பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னோடு இருப்பது. இயேசு நம்மோடு இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமே. பயம் தேவையே இல்லாத ஒண்ணு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. பயமே ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினால். மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசு ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினால். வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான், நீ வாழ முடியாதுன்ற மரண பயத்தை கொடுக்கிற பொல்லாத கிரியை ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினால. தனிமை உணர்வை கொண்டு வருகிற பொல்லாத பலவீனமே, பயமே போய் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு. உலகம் கைவிட்டாலும், உற்றார் உறவினர் கைவிட்டாலும், கூட இருக்கிறவங்களே கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். நீங்க நம்பினவங்க கைவிடலாம், நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு துரோகியா மாறலாம், நீங்க நம்பினவர்களே உங்களுக்கு பொல்லாப்பு செய்யலாம், நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு குழியை பறிக்கலாம். ஆனா இயேசு கைவிடவே மாட்டார். உங்களை தூக்கி எடுப்பார், நிறுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலை உயர பண்ணும், தலை நிமிர பண்ணுவார். கலக்கங்களை மாற்றி போடுவார், கண்ணீரை மாற்றி போடுவார், காயங்களை ஆற்றுவார். பயப்படாதீங்க. உங்களை கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார், உங்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவார், உங்களை கொண்டு இஸ்ரவேலை கர்த்தர் ரட்சிக்க தொடங்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பலனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேணும்னா ஒன்னே ஒண்ணுதான். தேவ பலத்தினால் நான் நிரப்பப்பட தேவ பலத்துக்குள்ள நான் நிரம்பி இருக்க காரியமெல்லாம் மாறுதலா முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு,
எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, இதெல்லாம் உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருந்தோம், அவமானம், துக்கம், தனிமை, கடன், வியாதி, பழி சொற்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், கடன் பிரச்சனை, எதெல்லாம் பயமுறுத்திட்டு இருந்துச்சோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பயங்களை நாங்க துரத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு புதிய விசுவாசம் ஒவ்வொருத்தருடைய ஆவியில, ஆத்மாவில, சிந்தையில உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. வாழ்ந்திருக்க பண்ணுங்க, புது தைரியத்தை கொடுங்க, புதிய விசுவாசத்தை கொடுங்க, புதிய நம்பிக்கையை உண்டாவதாக. எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறீங்க, எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய காரியங்களை வச்சிருக்கிறீங்க, பெரிய காரியங்களை வச்சிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபா ரபா லகா லாபா தீபா ரபா லாபா லாபா. நீ கொடுக்கிற நல்ல உற்சாகத்துக்காக ஸ்தோத்திரம், தைரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ரீபா லகா லாபா. அப்படியே ஆவியானவருக்கு ஒரு நிமிஷம் விட்டு கொடுங்க, நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஷபா லாபா லாபா. ஒரு புதிய உத்வேகம் வரட்டும், ஒரு புதிய உற்சாகம் வரட்டும். ஆமென். ஒரு புதிய ரெஃப்ரெஷ்மெண்ட் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், மைண்ட்ல ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ரேபாலா காலாபா தீபாராபா லாபா லாபா லாபா. ரேபா அனல் மூட்டப்படுகிற அனுபவம் உண்டாகுவதாக, திறந்த வாசலின் அனுபவம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சுக வாழ்வு துளிர்ப்பதாக. ரேபாலா காலாபாலா. கதவுகள் திறக்கப்படுவதாக, நன்மைகள் வந்து சேர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ரக்காட்டாக்கா ஷீபாலாபாலாபா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen. Hallelujah, hallelujah. அப்படியே நீ செய்யறதுக்காக ஸ்தோத்திரம், அப்படியே நீ செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக. எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நடக்க முடியாதவங்க எழும்பி நடக்கட்டும், கேட்க முடியாதவங்க கேட்கட்டும், பார்க்க முடியாதவங்க பார்க்கட்டும். ஆமென். சாப்பிட முடியாதவங்க சாப்பிடணும் இயேசுவின் நாமத்தினால. ஷாபாலா காலாபா தீபாராபாலா. ஷாபாலா பாலாபாலா. இருக்கிற இடத்திலேயே அவங்க பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பலனோடு அவங்க எழுப்பட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி. நீ கொடுத்த நல்ல சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போறோம். ஆமென். தேவ பலன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அப்படியே நின்றவனமாகவே கர்த்தருக்கென்று காணிக்க செலுத்தி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்குரிய தசம பாகங்கள் காணிக்கையில கொடுத்து இந்த ஊழியத்துல விதைக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம இந்த ஊழியத்துல விதைக்க விதைக்க கர்த்தர் இதுல இருந்து கர்த்தர் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார். ஆமென். இதை யூடியூப் வழியா பாக்குறவங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க, நீங்களும் இந்த ஊழியத்துக்கு விதைக்க விரும்பினா இந்த ஜிபே நம்பர், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஊழியத்துக்காக விதைக்கலாம். விதைக்கும் பொழுது நிச்சயமா இந்த ஊழியம் இன்னும் அதிகமா நடக்கும், அதிக பேருக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும். ஆமென். அதனால விசுவாசத்தோடு விதைங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. காணிக்கையில கரங்களை எடுத்துக்கொள்வோம், நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். ஆண்டவரே, கரங்களை வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி. கர்த்தர் ஒவ்வொருடைய கருத்துல இருக்கிற அந்த பிரயாசத்தை பெருக பண்ணுங்க, காணிக்கைகளை பெருக பண்ணுங்க, விருத்தி அடைய பண்ணுங்க. கர்த்தாவே சோத்திரத்தை பழுக பண்ணுங்க. பொருளாதாரத்துல ஒரு நாள் போய் வரக்கூடாது, குறை வரக்கூடாது. விருத்தியை உண்டாக்குங்க ஆண்டவரே. காணிக்கைகள், தசபவங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீரார். பொருளாதாரத்துல பெரிய
ஆசீர்வாதம் வரட்டும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். ஆமென். அதே போல ஸ்தோத்திரம். தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரிகளா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் நெகேமியா ஜெபத்தை செஞ்சிருக்கிறீங்க. கர்த்தர் அதுக்குரிய பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது அப்படின்னாக்கா உடனே நம்ம ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தினா உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் அதுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் இல்லையா? பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சில பிரச்சனைகள் வரும்போது சொல்றதே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. பாருங்க, பாஸ்டர்மா டெய்லி போன் பண்ணாங்க இல்லையா? 100 நாள் ஜெபத்துல டெய்லி ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணியிருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, நல்லா இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னு இல்லை, எந்த வீட்டுல பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை எல்லாம் விசாரித்து ஜெபம் பண்றாங்க இல்லையா? நானும் சொல்லியிருக்கேன், 24 மணி நேரம் நீங்க கூப்பிடாது. யாரு கூப்பிட்டு நான் எடுக்கலைன்னா கூட ஒரு டிராவல்ல இருப்பேன், நான் எங்காவது ஒரு பிரேயர்ல இருப்பேன். ஆனா நான் மிஸ் கால் பார்த்தேன் அப்படின்னா நான் ஃப்ரீயான உடனே நான் கூப்பிடுவேன். என் நம்பரும் உங்கள்கிட்ட இருக்குது, பாஸ்டர் நம்பர் என்ன பண்ணிருக்கு உங்கள்கிட்ட, பாஸ்டர் நம்பரும் என்ன பண்ணிருக்கு உங்கள்கிட்ட. 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர்ல நீங்க எப்ப வேணா கூப்பிடலாம். எடுக்கலைன்னா உடனே பாஸ்டர்மா கூப்பிடுங்க. பாஸ்டர்மாவும் எடுக்கலைன்னா அவங்க ஒரு வேலையில இருப்பாங்க. வேலை முடிச்சோன்னா அதை மிஸ் கால் பார்த்தாங்கன்னா அவங்க எடுப்பாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இப்படிதான் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியும். ஆமென். ஒருவருக்கொருவர் ஜெபத்துல உதவி செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால நீங்க தொடர்பு கொள்ள முடியல அல்லது பாஸ்டர் வீட்டுக்கு வந்து விசாரிக்கல, இப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. ஆமென். நீங்க எல்லாம் நம்மளுடைய குடும்பமா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது யாரும் எந்த குறையும் நினைச்ச கூடாது. ஆமென். நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பாஸ்டர் இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் மறுக்கவே மாட்டேன். எனக்குள்ள எப்படி அப்படின்னா, திடீர்னாலாம் நான் வரமாட்டேன். திடீர்னு ஒரு நாள் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இல்லையா, நீங்க ஒரு வேளை போல ஒரு சில காரியங்களா இருப்பீங்க, நான் அப்படி வர முடியுமா? அப்படி வர்றது எனக்கு பிடிக்காது. நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நான் அந்த இடத்துக்கு வந்து ஜெபம் பண்றேன், வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன். நீங்க ஆயத்தமா இருக்கணும் இல்ல? நீ ஆயத்தம் இல்லாத பட்சத்துல திடீர்னு வந்துட்டு வாங்க ஜெபம் பண்ணலாம், அது சிரமம், உங்களுக்கு சங்கடம் இல்லையா? பல காரியங்கள் அதில் இருக்கு. அதனால பாஸ்டர் என்ன வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு நினைச்ச கூடாது. நான் வரக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் ஆயத்தமா இருந்துட்டு வாங்க பாஸ்டர் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த அன்னைக்கு வந்து உங்க வீட்டுல நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதனால இதுல மனதில் வைத்துக் கொள்ளுங்க, யாரும் இதனால கசப்பு வச்சிருக்க கூடாது. பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல, விசாரிக்கிறதில்ல, ஜெபம் பண்றதில்ல அப்படின்னு நினைச்சுக்கவே கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாரும் கண்ணில் முடிச்சோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. ஆரம்பம் முதல் ஆண்டவரை மட்டுமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். தொடர்ந்து கிருபையினால் நன்மையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். எங்களுக்குள்ள புதிய உற்சாகத்தையும் பலனையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. நீ கொடுத்த நல்ல உற்சாகத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல பலனுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் தொடர்ந்து இந்த மகிமை இந்த பிரசனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்க கூட இருக்கிறீர். நீர் என்னோடு இருப்பதனால எதற்குமே எங்களுக்கு பயம் கிடையாது. நீ கொடுத்த தைரியத்துக்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் துதியும் கனவு உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீதமுள்ள நேரத்தில் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவுடைய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ நம்ம ஊழியத்துக்காக நமக்காக ஜெபம் பண்ணுங்க. சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.